அப்ப இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொன்னாங்கன்னா, தன்னுடைய மகனுக்கு இப்ப தன்னுடைய மகன் என்ன செஞ்சாண்டா, அமெரிக்கா நாட்டுல சிட்டிசன்ஷிப் 15 வருஷமாக இருக்கிறாங்க. யாரு? மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞருடைய மகன். இப்ப இவனுக்கு ஆசை வந்துச்சு, என்ன தெரியுமா? தான் கொஞ்சம் ஒரு ஆலிமாக வாப்பாவை போல மார்க்கத்தை படிச்சோம், வாப்பாவை போல மார்க்கத்தை படிச்சோம். இப்ப என்ன செஞ்சான், சவுதி நாட்டுக்கு வந்து உடனே உம்முல் குர்ஆன் அந்த மதரசாவுக்கு போயிட்டு சொன்னான், நான் மதரசால சேர்ந்து படிக்கணும் சொன்னாங்க. மதரசா நிர்வாகம் சொன்னாங்க, சரி நீங்க படிக்கிறதாக இருந்தா வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை, உங்களோட வாப்பட்ட போயிட்டு ஒரு கடிதம் வந்து எழுதிட்டு வரணும், கடிதம் ஒன்று எடுத்துட்டு வரணும், எந்த மகன் இந்த மதரசால சேர்த்துக்கோங்க, எவ்வளவுதான். ஒவ்வொருத்தரும் எங்களை வச்சு பாருங்க, முன்னால நாங்க ஆண்டு அழகான ஒரு கடிதம் இல்லாத எல்லா சொல்லா பொல்லாத எல்லாத்தையும் சொல்லி எழுதி அனுப்புவோம். அவருடைய பேர் அப்துல் சபூர், மகன் பேர். வாப்பா நம்ம அல்பானி ரஹ்மத்துல்லாஹி ஒரு கடிதம் எழுதினாங்க, ஒரு தாள் ஒன்று எடுத்தாங்க. எடுத்து எழுதினாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க? ஹாதா இப்னி அப்துல் சபூர், இது என்ற மகன் அப்துல் சபூர். கத் காப அன்னி 15 ஆமன் ஃபி பிலாதில் குஃபார், காபிர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்த அமெரிக்கா நாட்டில் இவர் 15 வருஷமாக இருந்திருக்கிறார். லா அதிரி மா தீனுஹு வ குலுகுஹு, இவருடைய தீன் எப்படி ஸ்ட்ராங் சொல்லி, வமா குலுகுஹு, இவருடைய நல்ல குணம் இருக்கா கெட்ட குணம் இருக்கா என்றதெல்லாம் எனக்கு எந்த ஒன்றுமே தெரியாது. வல்லாஹு ஆலம், அல்லாஹு தஆலாவை நன்கறிந்தவன் என்று சொல்லி கடிதத்தை எழுதி மகன்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டான். கண்ணியமான சகோதரர்கள், என்பானவர்களே, இந்த இடத்துல பாருங்க, நாங்க சொன்ன என்ன செஞ்சிருப்போம்? ஏதாவது பொய்களை போட்டு, ஏதாவது கைய மடியால போட்டு மகனை சேர்த்து ஆழ்மாக்கிறதுக்காக வேண்டி பொய் சாட்சி நாங்க சொல்லியிருப்போம். இந்த இடத்துல ஒரு பொய் சாட்சி சொல்லல, நடந்தபடி சொல்றது. ஹகீகத்துல யதார்த்தத்துல என்ன நடந்துச்சோ, அமெரிக்கா காபிர்கள் மெஜாரிட்டியாக பெரும்பான்மையாக வரக்கூடிய நாடு, அங்கத்தான் வாழ்ந்திருக்கிறாரு. அவருடைய தீன் எப்படி இருந்திருக்கும், அவருடைய தொழுகை எப்படி இருந்திருக்கும், அவருடைய குணங்கள் எப்படி இருந்திருக்கும் யாருக்கும் தெரியாது. அதை உள்ளபடி எழுதினாரு, சாட்சி சொன்னாரு. இதுதான் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்களுடைய பண்பு. யாராக இருந்தாலும் நாங்க உண்மையை பேசணும். சில நேரத்துக்கு இறக்கம் இருக்கும், அது உள்ளத்துல. வேலை செய்யறாரு, அடே கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, கம்பெனி மேல வந்திருக்கு என்றாலும் பிரச்சனை இல்லை. மார்க்கத்தை மார்க்கமாக சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நல்லெண்ணங்களை போடுவோம். அது யாராக இருந்தாலும் சரி. உங்களுக்கு இன்னும் சில உதாரணங்கள் சொல்றதாக இருந்தா, அலி இப்னுல் மதீனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹதீஸ் கலை வல்லுநர்கள் ஹதீஸ பதிவு செய்கிற நேரத்தில் அந்த உலமாக்களுக்கு தெரியும், அந்த வாழையாக வரக்கூடிய அந்த சங்கிலி தொடர்கள், அறிவிப்பாளர்கள் தொடர்ச்சியாக அந்த அப்படியே ஒவ்வொருத்தரான புடம் போட்டு தான் அப்படியே ஹதீஸ் எடுத்து பதிவு செய்வாங்க. அப்பதான் ஹதீஸ்கள் கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாக்கப்பட்டது. இல்லாட்டி இடையில பொய்கள் வந்திருக்கும், இல்லாத இடையில ஏதாவது நெரிசல்கள் வந்து அதுல ஏதாவது புகுத்தப்பட்டிருக்கும். யஹூதி நசாராக்கள் புகுத்தி இருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கு பரிசுத்தமாக எங்க ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இவங்க சொல்றாங்க, ஒரு நாள் ஒரு மஜ்லிஸ்ல இருந்து பேசக்கூடிய நேரத்தில் என்ன தெரியுமா சொல்றாங்க? இப்ப ஹதீஸ் நான் படிச்சேன்டா, என் வாப்பட்ட நான் சொல்லுவேன், என் வாப்பட்ட படிச்சேன், என் வாப்பா இப்படி ஆனால், என் வாப்பட வாப்பா இப்படி ஆனால், அப்படியே தொடர்ச்சியாக போகுமா இல்லையா? இவங்க சொல்றாங்க ஒரு மஜ்லிஸ்ல, ஏண்ட வாப்பா ஏதாவது ஒரு ஹதீஸ் ஒன்று சொன்னான், ஃபலா தஅஹுது அன் அபி, ஏண்ட வாப்பா ஏதாவது ஒரு ஹதீஸ் ஒன்று சொன்னா நீங்க அதை எடுக்க வானம், ஃபஇன்னஹு தஈஃபுன், ஏண்டா அவருக்கு வயசும் கூடிட்டு, வயசு போற நேரத்தில் மறதிகளும் இருக்கும்,
வயோதிப கோளாறும் இருக்கும். அதனால வாப்பவாக இருந்தாலும் மார்க்கம் பாதுகாக்கப்படணும். இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய சாட்சியும் உண்மையாக இருக்கணும். அதனால இந்த வாப்பட்ட நீங்க ஹதீஸ்கள் எடுக்க வேணாம். கண்ணியமானவர்களை பாதுகாக்கப்பட்டுச்சா இல்லையா? பாப்பா தானே என்று சொல்லி லூசுட்டு இருந்தா, அங்க சாட்சிய வேற மாதிரி சொல்லிருந்தா இன்றைக்கு என்னென்ன பொய்யான ஹதீஸ்கள் எல்லாம் வந்திருக்கும். அது வாப்பவாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி. அபூ தாவூத் அஸ்-சிஜிஸ்தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 6 கிரந்தங்கள் படித்திருப்போமா இல்லையா? அந்த 6 கிரந்தங்கள்ல ஒரு கிரந்தத்தை எழுதினவங்க தான் அபூ தாவூத் அஸ்-சிஜிஸ்தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க சொல்றாங்கன்னு தெரியுமா? லா தஅஹுது அன் இப்னி, ஏண்ட மகன்கிட்ட இருந்து தயவு செய்து யாரும் எந்த ஹதீஸையும் எடுக்க வேணும். ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு கஸ்ஸாபுன், இவன் மிகப்பெரிய பொய்க்காரன். இதை நாங்க நல்லா இறங்கிக் கொள்ளணும். குழந்தைகளை நாங்க இழிவுபடுத்துறதுக்காக வேண்டியோ, அந்த சம்பந்தப்பட்டார்கள் இழிவுபடுத்துறதுக்காக வேண்டியோ அல்ல. மார்க்கம் பாதுகாக்கப்படணும். அந்த மார்க்கம் பாதுகாக்கப்படணும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய சாட்சி, அது மகனாக இருந்தாலும் சரி, என்ற வாப்பவா இருந்தாலும் சரி, என்ற மனைவியாக இருந்தாலும் சரி, அது நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சகோதரர்களே, சாட்சி சாட்சி தான். அதனாலதான் இன்றைக்கு ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு. அப்ப எங்கட சாட்சிகள் நல்ல முறையில் இருக்கணுமே தவிர மோசமான முறையில ஷஹாதத்து ஸூர் அது நாங்க கொஞ்சம் லூசுட்டோம்டா, ஏதாவது ஒன்று சேர்க்க போனோம்னு சொன்னா, உண்மைக்கு மாற்றமாக சேர்க்க போனோம்னு சொன்னா, அது சகோதரர்களே பொய் சாட்சியாக மாறும். பொய் சாட்சி மினல் கபாயிர், பயங்கரமான பெரிய பாவம். உலகத்திலே பரக்கத்தில்லாம போயிட்டு ஆகிரத்துடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறும். இப்ப செல்லுவோம். இப்ப இதுக்கு நாங்க என்ன செய்யறோம்? நிறைய பேர் இப்படி செஞ்சிருவோம். மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, தௌபாவுடைய 3 ஷரத்துகளும் இங்க வரணும். பொய் சாட்சி செஞ்சு ஏதாவது சொத்துகள் எடுத்திருக்கிறோமா, காணிகள் எழுதி எடுத்திருக்கிறோமா, கடைகள் எழுதியிருக்கிறோமா, அல்லது சல்லி கூடுதலா எடுத்திருக்கிறோமா? முதலாவது என்ன? அல்ஹல். முதலாவது சம்பந்தப்பட்ட ஆட்களோடு வைத்து பேசி, நான் செஞ்சது இப்படித்தான் சொல்லி, நாட்டு சட்டம் எனக்கு சார்பாக வந்துட்டு சொல்லி அதை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடணும். இது முதலாவது. இரண்டாவது அந்நதம், கை சேதப்படணும். அடைந்த பயங்கரமான பெரிய பாவத்தை நான் செஞ்சிட்டேன், இதிலிருந்து நான் தௌபா செய்யணும் என்ற அந்த கை சேதம், நதம். இத தௌபா, நதம் சொன்னாலே அதுதான் தௌபா. இது இரண்டாவது. மூன்றாவது அல்லா யஊத இலைஹி, இதற்கு பின்னால் இந்த பொய் சாட்சியோ, இந்த மற்ற மக்களுக்காக வேண்டி, என்ற மனைவியோ, என்ற பிள்ளை குட்டியோ, என்ற வாப்போ, யாருக்காக வேண்டியும், மார்க்கத்துக்காக வேண்டியோ, மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட விடயத்துக்காக வேண்டியோ இந்த பயங்கரமான பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று நாங்க இதுக்கு பின்னால் இதன் பக்கம் மீள மாட்டேன் என்று நாங்க உறுதி கொண்டா, கண்ணியமானவர்களே, இது தான் இதற்குண்டான தௌபா என்று மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. அதனால சமகாலத்தில் நாங்க மிச்சம் நுணுக்கமாக நடக்கும். சில நேரத்தில் நிறைய சூரத்துகள் சொல்லலாம், நேரம் குறுகியாராக இருப்பதனால நான் சுருக்கமாக சொன்னேன். இன்னும் எங்களுக்கு மத்தியில் நிறைய இருக்கு. ஆக கண்ணியமானவர்களே, இது பயங்கரமான பெரிய பாவம். முதலாவது சிந்தனைக்கு வரணும், எங்களோட மனைவிக்கு விளங்கப்படுத்தணும், எங்களோட குழந்தைகளுக்கு நாங்கள் இதை விளங்கப்படுத்தணும். ஒரு சர்டிபிகேட் கேட்கக்கூடிய நேரத்தில் அது இது பெரிய பாவமே, நாங்க செய்ய போறோமே என்றதை நாங்க விளங்கப்படுத்தினோம்டா, ஒரு நலவான விஷயத்துக்கு சகோதரர்களை ஏன் பெரிய பாவத்தை கொண்டு போகணும்? குர்ஆன் ஹதீஸ படிக்கிறது நல்ல காரியம், கொள்ள ஹலாலான தேட போறது ஒரு நல்ல காரியம், வெளிநாட்டுக்கு போறது ஒரு நல்ல காரியம். இந்த நல்ல காரியத்தை செய்யறதுக்காக வேண்டி இந்த மோசமான பயங்கரமான பெரிய பாவத்தை, இந்த ஷஹாதத்தை, இந்த சர்டிபிகேட்டை நான் ஏன் தூக்கி கொண்டு போகணும் என்றதை நாங்க விளங்கப்படுத்திட்டோம் சொன்னா, கண்ணியமானவர்களே, இந்த பாவத்தில் இருந்து தௌபா செய்யறதுக்கு ஏலும். ஆக கண்ணியமான சகோதரர்களே, இந்த பாவம் இதுக்கு முன்னால எல்லா சொல்லப்பட்ட எல்லா விதமான பாவங்களுக்கும் 100க்கு 100 நல்ல முறையில எந்த